நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ என்னம்மா இங்கே வந்து நின்று காவல் காத்துட்டு இருக்க? அம்மா இருக்காங்க, அதனாலதான். ஓ, வேண்டாம், பிடிக்க வேண்டாம். நான் தனியா நடக்க முயற்சி பண்றேன். அட, நடக்க ஆரம்பிச்சிட்டியே. கால் ஊனும் போது வலிக்குது. அது போகணும்னா 3-4 நாள் ஆகும். இருந்தாலும் நீ இவ்வளவு சீக்கிரம் நடக்க ஆரம்பிச்சதுக்கு நீ முத்துமணிக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் கழுவி வை. அதையும் நான் உன்கிட்ட சொல்லணுமா என்ன? உங்களுக்கு மருந்து கொடுத்துட்டு போலாம் தான் நான் இருந்தேன். அப்பனா எடுத்து கொடுத்துட்டு பேசாம போ. நீ அவகிட்ட கொஞ்சம் அன்போட பேசினா தான் என்ன பத்மினி? சொல்ல போனா உன்னை இத்தனை நாளா அவதார பாத்துக்கிட்டா. அதுக்காக நான் அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடணுமா? இல்ல தொட்டில் கட்டி அவளை தாளாட்டணுமா? மணி என்ன, எப்பவுமே வேலைக்காரி தான். அவங்க மேல அதிகமா பாசம் காட்டணும்னா நம்மளை ஏமாத்துவாங்க. நம்மளை பார்த்து பயமே இருக்காது அவங்களுக்கு. அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற கேப்பை நம்ம எப்பவுமே மெயின்டைன் பண்ணணும். இருந்தாலும் ஆபத்தான காலத்துல நமக்கு உதவி பண்ணவங்க கிட்ட கொஞ்சம் நீ அவங்க கிட்ட மரியாதை காட்டினா அது பெரிய குற்றம் இல்லை. அதோட கம்மியான புண்ணியமே எனக்கு போதும்னே. அவன் என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டா, அதுக்கு தான் நான் சம்பளம் தரேன்ல. அதுக்கு மேல பாசத்தையும் காட்டணுமா? அது அதிக பிரசங்கித்தானே. நீங்க கொஞ்ச நாளாவே முத்துமணி மேல அதிகமா பாசம் காட்டுறீங்க. செத்து போன மகளை நினைச்சுதான் நீங்க அவ மேல பாசம் காட்டுறீங்கன்னு எனக்கு தெரியும். இப்படியெல்லாம் தயவு செஞ்சு சொல்லாத. செத்து போன மகளை நினைச்சு அப்பா படுற வேதனைய அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மக வயசுலையோ இல்லை அவ சாயல்லையோ யாரையாவது பார்த்தா நம்ம மனசு அந்த பக்கம் போயிடும். முத்துமணி உனக்கு வேணும்னா வேலைக்காரியா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்லை. 8 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போய் கிடந்த என் மணிக்குட்டியோட உருவத்தை இவளை பார்க்கும்போது தான் நான் அவளை மறக்கிறேன். முத்துமணி எனக்கு அந்நியர் இல்லை. அப்படி நினைக்கிறதுக்கு இந்த பாலா போன மனசும் இடம் கொடுக்கல. இவளை என்ன பண்ணாலும் இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியல. வர வர அம்மாவும் மாமாவும் இவ கூட நெருங்கி பழகுறாங்க. இவளுக்கான தண்டனையை நம்ம கொடுத்தே ஆகணும். என்னடி, என் ரூமை கிளீன் பண்ணக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா என்ன? இல்லனா அந்த பக்கமே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நான் ரூம்குள்ள வர்றது உனக்கு தான் பிடிக்கலையே, அதனால அந்த ரூமை கிளீன் பண்றது ரேவதி அக்கா பார்த்துப்பாங்க. ரேவதி அக்காவா?
அவளே சுத்தம் கிடையாது. அவளை பார்க்கவே எனக்கு பிடிக்காது. என் ரூம நீ வந்து தான் க்ளீன் பண்ணணும், புரியுதா? இதை க்ளீன் பண்ணிட்டா அங்க வந்துரு. ரூமே ரொம்ப அசிங்கமா இருக்கு. நான் அம்மாவோட ரூம்ல இருக்கேன். ரூமை க்ளீன் பண்ணிட்டு என்கிட்ட வந்து சொல்லு, சரியா? சரி. அப்புறம் ரூம்குள்ள நிறைய காஸ்ட்லி ஐட்டம்ஸ் இருக்கு. அது மேல கண்ணெல்லாம் வைக்க கூடாது. முடியலையா? நெக்லஸ் கையில கிடைச்சதும் எங்க மறைக்கலான்னு பாத்துட்டு இருப்பா. எங்க மறைச்சாலும் இன்னைக்கே உன்னை கையும் களவுமா பிடிச்சு அம்மா கிட்ட கொடுக்குறேன். அவ எங்கேயுமே அதை எடுத்து வைக்கல. எடுத்துட்டு போயிட்டா போலயே. போதும், எனக்கு அது போதும். இன்னைக்கு அவளை நான் இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்த போறேன். அம்மா, 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 என்னடி? ஐயோ அம்மா, இது வரைக்கும் நடக்காத விஷயம் இப்ப நடந்திருக்குமா?
பாப்பம்மா வீட்ல திருடங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்களா? திருடனா? ஆனா இந்த வீட்ல இருந்து எதுவுமே திருடு போலையே. போன பர்த்டேக்கு நீங்க வாங்கி கொடுத்த கல்லு வச்ச நெக்லஸ் இருக்குல்ல, அது காணாம போயிடுச்சு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நெக்லஸ்மா. என்னதாம்மா இந்த வீட்ல நடக்குது? நீ எல்லா இடத்துலயும் செக் பண்ணியா? எங்கேயாவது வச்சிருக்க போற பாரு. அதெல்லாம் இல்லம்மா. நேத்து கூட அந்த நெக்லஸ நான் பார்த்தேன். எனக்கு போலான்னு பெட் மேல எடுத்து வச்சிருந்தேனா, இப்ப பார்த்தா அதை காணுமா. நீங்க நிறைய விஷயத்த பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறதுனாலதான் இது மாதிரிலாம் நடக்குது. அந்த வேலைக்காரி பொண்ணு நடுராத்திரியில எவனோ ஒரு திருடனுக்கு கதவை திறந்து விடுவான். அது பார்த்து கூட அவளை எதுக்கு வேலையில வச்சிருக்கீங்க? கையோட பிடிச்சன்னு எப்படி சொல்ல முடியும்? வந்தவன் ஓடி போயிட்டான்ல, அவன் மட்டும் மாட்டிருந்தான்னா, முத்துமணி தான் அவனுக்கு கதவு திறந்து விட்டான்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் அவளோட தலையை வெட்டியிருப்பேன். அந்த விஷயத்துல நான் ஒன்னதான் சந்தேகப்படுவேன். என்னையா? நான் என்ன பண்ண? ஒருத்தன் ராத்திரி நம்ம வீட்டுக்குள்ள வந்ததும் என்கிட்ட தானே நீ அதை சொல்லிருக்கணும். நீ அதை பண்ணல, அதானே திருடன் ஓடி போயிட்டான். உண்மையை சொல்லு. அது எனக்கு அன்னைக்கு அப்படிதாம்மா தோணுச்சு. அவன் என்னதான் பண்ணான்னு பார்த்தேன். நான் உங்களோட பொண்ணாச்சேம்மா. நான் சொன்ன வார்த்தையை நம்பி அவளுக்கு தண்டனை கொடுங்கம்மா. தண்டனை கொடுக்கணும். முத்துமணி எங்கிருந்து வெளியே அனுப்புனா அது தண்டனையா இருக்காது. இந்த வீட்டுக்குள்ள ஒருத்த வந்தால அவனுக்கு தான் தண்டனை கொடுக்கணும். அதுக்கு முத்துமணி இங்க தான் இருக்கணும். அவளை தேடி என்னைக்கா இருந்தாலும் அவன் இங்க கண்டிப்பா வருவான். அன்னைக்கு நான் அவங்க 2 பேரையும் என்ன பண்றேன்னு பாரு. அதை விடு. நீ நெக்லஸ் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா ஒரு ரூம்குள்ள வேற யாராவது வந்தாங்களா? வந்தாங்க. அவதான் வந்தா, முத்துமணி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரூமை கிளீன் பண்ண வந்தப்போ நான் அப்படியே வெளியே வந்துட்டேம்மா. அவ வேலையை முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் நான் ரூமுக்கு போன உடனே தான் எனக்கு நெக்லஸ் காணாம போன விஷயம் தெரியும். அம்மா வந்து நிக்கிறா பாருங்க திருடி. ரூம்குள்ள போகும்போதே நான் சொன்னேன், காஸ்ட்லியான ஐட்டம்ஸ்லாம் உள்ள இருக்குன்னு. இவளை தவிர அதை எடுக்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் இருக்காது. பாத்தீங்கல்ல, அவளோட திருட்டுத்தனம் முகத்திலேயே தெரியுது. என்னடி, உனக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்ததும் என் வீட்ல என்ன வேணாலும் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியா? உண்மையை சொல்லு. அந்த நெக்லஸை கொண்டு போய் எங்க வச்சிருக்க? நெக்லஸா? என்னம்மா சொல்றீங்க? இப்படிலாம் சொன்னா ஒரு உண்மையும் வராதுமா. கணத்துல 2 அரை விடுங்க. அதுக்கப்புறமும் இவ சொல்லலன்னா இவளோட பேக், ரூம் எல்லாத்தையும் செக் பண்ணணும். நம்ம வெயிட் பண்ணா இவ வெளியே இருந்து யாரையாவது வர வச்சு இங்க இருந்து நகையை தூக்கிட்டு போயிடுவா. கஸ்தூரியோட ரூமுக்கு நீ தான் போயிருக்க. அதனால அங்க இருந்து காணாம போன நெக்லஸ்க்கு நீ தான் பதில் சொல்லி ஆகணும். என்னாச்சு பத்மினி? என்னம்மா விஷயம்? கஸ்தூரியோட ரூம்ல இருந்து ஒரு நெக்லஸ் காணாம போயிடுச்சு. இவ என்ன சொல்றானா, இவ தான் அதை எடுத்திருப்பான்னு. இவ எடுத்தத நீ பாத்தியா? எதுக்காக பாக்கணும்? இவளை தவிர என் ரூம்க்கு யாரும் வரல. அம்மா, மணிமாமா இவளை காப்பாத்த பாக்குறாரு. இப்ப நீங்க சும்மா விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு உங்க இடுப்புல இருக்க சாவிய கூட அவ எடுக்க தயங்க மாட்டாமா? இந்த நெக்லஸ் காணாம போனதுக்காகவா நீ இவளை பத்தி இப்படி சொல்லிட்டு இருக்க? இதுதானே உன் மகளோட காணாம போன நெக்லஸ்? பாருடி, இதான் அந்த நெக்லஸா? ஆமா, இதேதான். இது எங்க கிடைச்சது உங்களுக்கு? உன்னோட ரூம்ல தான். வேற எங்கே கிடைக்கும்? நான் இவ ரூம் வழியா வரும்போது இது கதவு பக்கத்தில் இருக்கிறத பார்த்த உடனே எடுத்து கையில் வச்சுக்கிட்டேன். யாரோ ஒருத்தர் என்னை பார்க்க வந்ததுனால இதை யாருக்கிட்டையும் கொடுக்க முடியல.
முதல்ல உன் பொருட்களை எப்படி வச்சுக்கணும்னு கற்றுக்க. அதுக்கப்புறம் மற்றவங்களை தப்பு சொல்லு. என்னடி நீ இவளை பார்த்து மறுபடியும் பயப்படுற? இதுக்கு மேல ஏதாவது காணாம போச்சுன்னு என்கிட்ட வந்து சொன்னேன்னு வச்சுக்கோ. போடி உன் நெக்லஸ் எடுத்துட்டு. இந்தாங்கம்மா, நீங்க குடிக்கிறதுக்கான மருந்து. ஐயோ, நான் இதை மறந்தே போயிட்டேம்மா. இதை நீ கொண்டு போய் அங்க வை, நான் எடுத்துக்கிறேன். ம். நீங்க கஸ்தூரியோட ரூம்குள்ள போலன்னு எனக்கு தெரியும். அப்புறம் எப்படி அந்த நெக்லஸ் உங்க கையில கிடைச்சது? முத்துமணி தாமா என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சா. இவ மேல திருட்டுப்பட்ட கட்ட கஸ்தூரி வேணுமனே இதை பண்ணியிருக்கான்னு தான் தோணுது. நெக்லஸை எடுத்தாலும் எடுக்காட்டியும் இவளை தான் தப்பு சொல்லுவா. அதனால தான் அதை என்கிட்ட கொடுத்தா. கஸ்தூரிக்கு முத்துமணி மேல ரொம்ப கோபம் இருக்கு. அது எதுக்குன்னு உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. உன்னோட மகளை நீ தப்பாக பார்க்கணுன்னு, அவளுக்கு தண்டனை கொடுக்கணும்னு இதை நான் சொல்லலை. ஆனால் அவள் சொன்ன கம்ப்ளைண்ட்டை கேட்டு என்ன ஏதுன்னு கூட அவளை விசாரிக்காம அந்த அப்பாவி பொண்ணை நீ தண்டிக்காத. எல்லாரும் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒவ்வொருத்தரையும் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கலன்னா நமக்கு தான் பிரச்சனை வரும். அவங்க மேலே நமக்கு நம்பிக்கை வரணுன்றதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. நம்ம கூட அவங்க நெருக்கமாக பழக ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க சுபாவம் கண்டிப்பாக மாறிடும். இல்லை, அந்த பொண்ணு வேற காரணத்துக்காகத்தான் இங்கே வந்திருக்கான்னு எனக்கு தோணலை. அவளுக்கு வாழ வழியே இல்லாம தான் இப்போ நம்ம வீட்டில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. உங்களோட வாக்கு எனக்கு வேத வாக்கு மாதிரி இருந்தாலும் முத்துமணியை நான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். சில பேர் மண் எடுத்து தங்கத்தை எடுத்து பார்த்துருக்கீங்கள, அந்த மாதிரினா. எஸ்டேட்ல சில பிரச்சனைகள் இருக்கு, நாம அங்க போய் ஆகணும். அண்ணன் நீங்களும் கூட வரீங்களா? கண்டிப்பா வர்றேன். இந்த இதில் ஒரு சைன் போடு. முதல்ல கையெழுத்து போடு ரமேஷ். நான் மற்றவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க வேணாமா? என்ன சார் இது? 4000 ரூபா தான் இருக்கு. 7000 ரூபா கொடுங்க சார். உங்களுக்கு இந்த மாதத்தோட சம்பளம் 7000ன்னு எனக்கு தெரியும் ரமேஷ். ஆனால் இங்கே பணம் இருக்கணும்ல. இருக்கிறத வச்சு எல்லாருக்கும் கொடுக்கணும் தான் பாப்பம்மா சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்னா என்ன சார் பண்றது? போன தடவையே சம்பளம் கம்மியாக தான் கொடுத்தீங்க. இந்த மாசமும் இப்படி பண்ணா எப்படி? எனக்கு இதை விட்டால் வேற வழியே கிடையாதுயா. என்னை யாருக்கிட்ட போய் சொல்ற? கேள்வி கேட்டால் இருக்கிற வேலையும் போயிடும். போனால் போகட்டும் சார். இந்த மாதிரி முதலாளிங்கெல்லாம் எங்களால் வேலை செய்ய முடியாது. ஆமா, வேலை பார்க்கறதுக்கு சம்பளம் கரெக்டாக தரணும். இல்லைன்னா இனிமே நாங்கள் வேலை செய்ய மாட்டோம். ஆமா, இதுக்கப்புறம் இப்படி பண்ணாதீங்க. இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணா என்ன அர்த்தம்? எங்களுக்கான சம்பளத்தை கொடுக்கலன்னா இங்கிருந்து நாங்கள் போக மாட்டோம். நாங்கள் இங்கிருந்து போராட்டம் பண்ணுவோம். யாருடா? யார் இங்க போராட்டம் பண்ண போறா? எனக்கு எதிராக கொடி பிடிக்கிறதுக்கு யாருக்கு இங்க தைரியம் இருக்கு? வாயை மூடிட்டு போய் வேலையை பாருங்க. நீங்க என்ன லாபத்தை சம்பாரிச்சு தரீங்களோ அதுக்கு தான் கூலி கிடைக்கும். அதுக்காக என் சொத்தை எழுதி கொடுக்க முடியாது. கம்பெனி இப்ப நஷ்டத்துல இருக்கு. அதனால கொடுக்கறத பேசாம வாங்கிட்டு போயிட்டே இருங்க. அப்படிலாம் போக முடியாது மேடம். வேலை செஞ்சா சம்பளத்தை கொடுங்க. போடா. போதுமாடா? என் முகத்தை பார்த்து கேள்வி கேட்டதுக்கு இன்னும் வேணுமா உனக்கு?
இனிமே எனக்கு எதிராக யாராவது சத்தம் போட்டா அதுக்கப்புறம் என் கம்பெனில இருக்கவே முடியாது. இந்த ஊர்லயும் தான். போடா அந்த பக்கம். நான் கொடுக்கறத வச்சு உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ண பாரு. அது முடியலன்னா என்கிட்ட வந்து சொல்லு. இவங்க இல்லைன்னா நான் வேற ஆளுங்களை வர வைக்கிறேன். ஐயோ வேண்டாம் மேடம், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தியே இல்லை. இவங்க கிட்ட நான் சொல்லி புரிய வச்சிடறேன் மேடம். கொடுக்கறத வாங்கிட்டு போறவங்களோ கிடைச்சது பத்தலைன்னு சொல்றவங்களோட பேரை எழுதி என்கிட்ட கொண்டு வந்து கொடு. இதுக்கப்புறம் என் கம்பெனில யாரு வேணுங்கிறதையும் வேண்டாங்கிறதையும் நான் முடிவு பண்ணிக்கிறேன். எந்த வேலையும் இல்லாம காசு கிடைக்காம பட்னி கிடைக்கிறப்பதான் இவங்களுக்கு எல்லாமே புரிய வரும். நீயா? எனக்கா வெயிட் பண்ற? நான் சாப்பாடு போடட்டுமா? அம்மாவும் மணிமாமாவும் எஸ்டேட்டை பார்க்க போயிருக்காங்க. நாளைக்கு தானே வருவாங்க. ஆமா. சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? அப்படின்னா நீ தான் எனக்கு சாப்பாடு கொடுக்க போறியா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.